எடிட்டிங்கா? எடிட்டிங்னா என்ன? எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு மைண்டுக்காக இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபோட்டோஷாப் இன்ட்ரோ பேசிக். நம்ம செஞ்சிலேருந்து நமக்காக மீடியா மாஸ்டர்ஸ் அகாடமிலேருந்து. ஃபோட்டோஷாப்பை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் வந்துட்டு இமேஜ் எடிட்டிங் டூல். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக இமேஜ் எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் போஸ்டர்ஸ், பேனர்ஸ் ரெடி பண்ண யூஸ் பண்ணிட்டுருக்கோம். வெப்சைட்லாட்டும் மார்க்அப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டிஜிட்டல் ஆர்ட்ஸ் கலர் கிரேடிங்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 3D எலிமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம போக அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இமேஜ் எடிட்டிங்னா என்ன? ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்துட்டு கட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, அதோட கலர் கிரேடிங் பண்ணுறது, அதை வந்துட்டு வேறு பேக்ரவுண்டில் செட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, இது எல்லாமே இமேஜ் எடிட்டிங்குள்ளே வந்துடும். அதில் வந்துட்டு ஏதாவது டச்சப் ஒர்க் இருந்தாலும் அது இமேஜ் எடிட்டிங் தான். பிளேயர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி பார்க்குறதாங்க. நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு போஸ்டரோ பேனரோ கண்டிப்பாக பார்ப்போம். அந்த பேனர் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங் நம்ம இதில் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மீடியாவில் பண்ண போகிற எல்லாமே வந்துட்டு பிளேயர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் தான் வரும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் பிளேயர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஐ வெப் டிசைனிங். யூஐ வெப் டிசைன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போலாம் மோஸ்ட்லி வந்துட்டு யூஐ வெப்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஒரு வெப்சைட்டை எப்படி டிசைன் பண்ண போகிறோம், ஸோ அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மார்க்அப் எப்படி நம்ம பண்ண போகிறோம். ஸோ மார்க்அப்ஸ்னால் என்னென்னா அதோட ஓவர்லேஸ். அந்த ஓவர்லேஸை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வெப் டிசைனிங் நூல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஆர்ட் இந்த கலர் கிரேடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வர எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் ஆர்ட் தான். நம்ம க்ரியேட்டிவிட்டியை காட்டுற எல்லாமே டிஜிட்டல் ஆர்ட்டில் தான் வரும். ஸோ கலர் கிரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளால் காட்ட முடியும். கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஃபோட்டோ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள கான்ட்ராஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் கலர் கிரேடிங். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், அந்த ஃபோட்டோவை அதை எப்படி இன்னும் எங்கேஜாக காட்ட முடியும் அப்படின்றது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோட்டோவை ஃபில்டர் மூலிமா வச்சு எப்படி நம்மளால் சேஞ்சஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபில்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா நம்ம பண்ணும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ். 3D எஃபெக்ட்ஸாக நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷாப்லேயே கொண்டு வரலாம். 3D எஃபெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2D இமேஜை நம்மளால் 3Dயாக காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கண்டிப்பாக அதை பண்ண முடியும். ஸோ அந்தமாதிரி எஃபெக்ட்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் 3D எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோட்டோஷாப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோட்டோஷாப்போட டூல் பார் மெனு. இதில் வந்துட்டு இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோவோ இல்லை அதோட டிசைன்ஸையோ உருவாக்க போகிறோம். அதை எப்படிலாம் எடிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டூலுக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. மூவ் டூல்னா V, லேசர் டூல்னா L. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் தனித்தனி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா பின்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு புக்கில் ரைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேட்டு வர கிளாஸஸில் இந்த டூல்ஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி இதெல்லாம் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத வர வீடியோஸில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்போட இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப் பற்றி சொல்லாமல் எப்படி ஓகே பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு இத்தனை வெர்ஷன்ஸ் இருந்திருக்கு ஃபஸ்ட்டில். இப்போ நம்ம என்ன தான் அப்டேட்டடாக யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த வெர்ஷன் 7லாம் வந்துட்டு இப்போ வரையுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற யாராச்சும் இருந்தால் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறேங்க. ஃபோட்டோஷாப் 7லாம் ரொம்ப ஒரு காலம் அந்த வெர்ஷன் தான். ஓகே இப்போ இருக்க வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆனாலுமே நமக்கு சில பேருக்கு இன்னுமே வந்துட்டு ஃபோட்டோஷாப் 7 மேலே ஒரு க்ரஷ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இத்தனை வேரியன்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் அவங்க விட்டதுனால தான் இன்னுமே ஒரு ஃபோட்டோஷாப்ன்றது வந்துட்டு ஒரு பீக்கில் இருக்குது. இன்னும் போக அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா 2022 வெர்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் அப்டேட் கொடுக்கறதுனால நமக்கும் வந்துட்டு அதிகமான நாலேஜும் நிறைய அப்டேட்ஸும் அதிகமாக வந்துட்டுருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணால் உள்ள வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே இது வந்துட்டு மெயின் மெனு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூ ஃபைல் கொடுத்துருக்காங்க. நியூ ஃபைலில் இருந்தாங்கன்னா நம்ம ஒரு புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ ஃபைல் கொடுத்து அதை அப்படி ரேஷியோஸ் கொடுத்து என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கீழே கொடுத்துருக்காங்க. ஓப்பனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸஸ் நீங்கள் வந்துட்டு ஃபைல் சோர்ஸஸ் வச்சுருப்பீங்க வெளில, அதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃபைல் வந்துட்டு PSD எங்கேயோ சேவ் பண்ணி வச்சுருக்கோம்.
ஓகே, பிஎஸ்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட ஃபைல் பேர் பிஎஸ்டி, ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைல் வந்துட்டு எங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, ப்ரீவியஸ் ஒர்க் நான் திருப்பி ரீஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதை ஓப்பன் கொடுத்து உள்ள போய் ரீஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒர்க்ஸை வந்துட்டு லைன் வியூவில் பார்க்கலாம், அப்படின்னா டிப் மார்ஜின் வியூவில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்படின்னா லைன் வியூவில் தான் வச்சுருப்போம், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குபே ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ உள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். நியூ டாக்குமெண்ட் கொடுத்தோடனே ஆல்ரெடி ப்ரீசெட் நிறைய இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீசெட்ஸை நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரேஷியோ இருக்குது, நான் அந்த ரேஷியோ தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம அந்த ரேஷியோ எடுத்து ஒர்க் பண்ணிங்க. ஓகே, எனக்கு கரெக்டான ரேஷியோ தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்குது. ப்ரீசெட் டீட்டெயிலில் எப்பயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேம் கொடுங்க. நேம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஸோ நேம் என்னென்னு கொடுத்தோம்ன்றதை மறந்துடுவோம். அப்படி எல்லாம் பக்கத்தில் கூட ஒரு டேட் அந்த மாதிரி போட்டு கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டில் நம்ம ஒர்க் பண்ணிருப்போம் சொல்லி நம்ம மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ வந்து பிக்சல் இருக்குது, பிக்சலே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ், பாயிண்ட்டு நிறைய இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எதில் வேணுமோ அதுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து போர்ட்ரேட், இது வந்துட்டு லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரேட்டில் என்ன பெட்ரோல் வச்சுக்கோங்க, லேண்ட்ஸ்கேப் ஏதாவது சேவ் மாற்றிக்கலாம். என்னோட ரெசல்யூஷன் வந்துட்டு 70 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்துட்டு இன்ச்சஸ், சென்டிமீட்டர் கேட்டகரிஸ் இருக்குது. கலர் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஆர்ஜிபியில் இருக்குது. சரி, நான் இப்போ வந்துட்டு டிஜிட்டலாக என்னோடய டெஸ்க்டாப்லேயும் ப்ளஸ் ஃபோன்லேயும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது நீங்கள் தாராளமாக ஆர்ஜிபி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் பிரிண்டிங் பர்பஸ் வெளில போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎம்ஐக்காக வச்சு பண்ண போகிறீங்க. சிஎம்ஐக்கு ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு பிரிண்டிங் கொடுக்கும்போது நல்லா வரும் ஒர்க். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆர்ஜிபி வச்சு ஒர்க் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் டோன் கேட்குது. ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறோம். இதில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு கலர் பேக்ரவுண்டு கஸ்டமைஸ் கலர்லாம் இருக்குது. ஸோ இங்கே கலர் பிக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எது வேணுமோ அந்த கலரை வந்துட்டு நீங்களே சூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் வந்துடும். ஓகே, எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர் நான் ஒயிட்டை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் கிரியேட்டுன்ற வரைக்கும் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கிடைக்கிது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணுறது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஷார்ட்கட்லேயே இம்போர்ட் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் இங்கே மேலே ஃபைலில் ஒரு இருக்குது, அதில் போய்ட்டு ஓப்பன். ஆல்ரெடி நம்ம ஒரு மெயின் பாரில் வந்துட்டு ஓப்பன் பார்த்தோம்ல, எக்ஸாக்ட் அதே ஓப்பன் தான் இதுவுமே. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க ஃபைல் சோர்ஸஸ் வந்துடும். ஸோ ஃபைல் சோர்ஸஸில் வந்துட்டு எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல் சோர்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் உங்களுக்காக நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு ஓப்பன் வெயிட்டிங் இருக்குதுலாம் டைம் ஆகுதுன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த மேலே இருக்க இந்த பாரில் விட்டுணும். இங்கே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கன்வெர்டர்ஸ் மாற்ற சிட்டாக மாறிடும். ஸோ இங்கே விட்டிங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஃபோட்டோஷாப் பொறுத்தவரையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா லேயர்ஸும் ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்டாக தான் கன்வெர்ட் ஆகும். தென் அந்த பேக்ரவுண்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் ஆகும். நீங்கள் டேரெக்டாக எடுத்து இதை மூவ் பண்ணணும், இதை ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது, அது அடிக்கும். ஏன்னா இது லாக்கில் இருக்குது. ஸோ இந்த லாக் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் வந்துட்டு அனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தென் இங்கே இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு பேனல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு லேயருக்கான அந்த ஒரு லேயரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சைஸஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா இதுவும் ஒரு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக இருக்கும்போது இங்கே லேயர்ஸ் அதிகமாகிட்டே வரும். ஸோ இந்த லேயர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே போனீங்கன்னா சேனல்ஸில் வந்துட்டு ஆர்ஜிபி சேனல் இருக்குது. நீங்கள் அந்த ஆர்ஜிபி சேனலில் எனக்கு வந்துட்டு ஒரு சேனல் மட்டும் வேணும்னா அது ஒரு சேனல் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஐபால் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஐபால் வந்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரன்சியாக காட்டிடும். இங்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், அதனால ட்ரான்ஸ்பரன்சி வந்துடும். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட பாருங்க. ஸோ இந்த ஒரு லேயர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த லேயர் பக்கத்தில் இருக்கிறேன். ஓகே, இந்த லேயரை வந்துட்டு சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். இந்த லேயர் இப்படி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் லேயரை மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் மேலே டாப்பில் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு மேலே இருக்க லேயர் தான் வேணும், கீழே இருக்க லேயரை வந்துட்டு நான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது
நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த லேயர் பார்த்துட்டு தான் ஒர்க் பண்ண முடியும்போது நீங்கள் இந்த லேயருக்கு ஒரு லாக் போட்டிங்கன்னா இந்த லேயர் மூவ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் பர்ஃபெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேனல்ஸில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிஃபுல்லாக கலர்ஸ், பேட்டர்ன்ஸு, கிரேடியன்ஸ் அந்த மாதிரி பேனல். ஸோ இதில் போய்ட்டிங்கன்னா உங்களால் டேரெக்டாக ஒரு இதுவும் கலர் பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர்ஸில் வந்துட்டு ஆட் ஆகிடும். இதில் போனீங்கன்னா இதுலேயே ஆல்ரெடி சாலிட் கலர்ஸ் வந்து எல்லா கலர்ஸோட பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் போனால் கிரேடியன்ட்கான பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் பேட்டர்ன் ஓகே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கன்னா. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே காட்டும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், இது ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தனித்தனியாக ஒரு லேயருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். தென் இது லேயர்ஸ், இங்கே இருக்கிறது சேனல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு போக எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்க டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இதெல்லாம் என்னென்ன டூல், இதுக்கான ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இதுதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா இதில் வந்துட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லை வச்சுருக்க டாக்குமெண்ட் எடுக்கிறது, ப்ரௌஸ் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அடோப் பிரிட்ஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னும் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து போட்டு அதிலே கூட உங்களால் எடிட் பண்ணிக்கணும். அதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ ஓப்பன் ஆஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரீசெண்டாக ஒர்க் பண்ணதை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் ஆல் டேப்பு. ஓகே, சேவ் பண்ணுறதுக்கான மோட்ஸு, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நிறைய இது இருக்குங்க. இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எடிட்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது, அதில் வந்துட்டு ஃபில் பண்ணுறது, நிறைய வார்ப்பிங் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயுமே இருக்குது. இது ஃபுல்லாக இமேஜ் ரீசைஸ் பண்ணுறதுல வந்து இமேஜோட ஒர்க் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு லேயரில் ஒரு லேயர் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லேயரில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம், அந்த லேயரில் வேறு ஏதாச்சும் மாஸ்கிங் பண்ணோமா, வெக்டார் மாஸ்க் பண்ணுறோமா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இது ஃபுல்லாக டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாண்ட் டைப் பண்ணுறோம். அந்த ஃபாண்ட் டைப் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா நம்ம இதில் போய்ட்டு ப்ரீசெட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறோம்னா இதில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு லேயர் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது செலெக்ஷனில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் லேயருக்கான ஐசோலேஷன் செலெக்ஷன்லேருந்து எல்லா செலெக்ஷன்ஸும் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை கலர் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இல்லையே இருக்கும். ஸோ இது ஃபில்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஃபில்டர்ஸ் வந்து நிறைய ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் அட்வான்ஸ் ஃபில்டர்ஸும் அதிகமாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபில்டரும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது 3D ஆப்ஜெக்ட் அறியறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷாப்பில் நம்மளால் வந்துட்டு 3D ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபோட்டோஷாப் வந்துட்டு 2D இமேஜ் அப்படி தான் இல்லை, 3Dக்கும் இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ 3D ஆப்ஜெக்ட் எதாக இருந்தாலும் நமக்கு கன்வெர்ட்டட் டு 3D பண்ணலாம் தாராளமாக. ஸோ வியூ மோடில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒர்க்கை வந்துட்டு எப்படிலாம் வியூ பண்ண முடியும், ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணி வியூ பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ப்ளகின்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீசெட் ஆல்ரெடி இருக்குது, ப்ளகின் இருக்குது. அது ப்ளகின் நான் எடுத்து போட்டு இதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ளகின்ஸ் வந்துட்டு இதில் போட்டு ஈஸியாக வந்துட்டு மார்க்அப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு விண்டோஸில் வந்துட்டு இங்கே நீங்கள் நிறைய பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாத பேனல்ஸும் இங்கே கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன பேனல் வேணும் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக விண்டோஸில் வந்தீங்கன்னா அந்த பேனல் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். நம்ம இங்கே பார்த்த எல்லாமே வந்துட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் உள்ள போனீங்கன்னா நம்ம எசென்ஷியல் பேனலில் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஃபுல்லாகவே எசென்ஷியல் ஒர்க் ஸ்பேஸு. இதுலேயே வந்துட்டு 3D ஸ்பேஸ் இருக்குது, கிராஃபிக் வெப்பு. இதில் இப்போ கிராஃபிக் வெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். மோஷன்ஸ் பண்ணும்போது மோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஆயில் பெயிண்டிங் ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எசென்ஷியல் பேனல் ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாறிடும். ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் ஸ்பேஸில் வந்துட்டு மாறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வரையும் பார்த்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டர்ஃபேஸோ அதோட பேசிக்ஸும் பார்த்துருக்கோம்.
இனிமேட் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் போகும்போது உள்ளே இருக்க இன்டர்ஃபேஸஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம், எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோஸ் உங்களை சேரும். செஞ்சிலேருந்து மீடியா மாஸ்டர்ஸ் அகாடமி. ஸ்டே டியூன்ட்.